ஒரு பர்சன் தன்னுடைய லைஃப்ல கரியர்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க எய்ம் பண்ண விஷயங்களையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஃபைனான்ஷியலாவும் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்காங்க. பட் இது எல்லாமே இருந்தும் அவங்க பார்ட்னர் கிட்ட, அவங்க லவ்டு ஒன் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சரி இல்லனா, அவங்களால இது எதுக்குமே கம்ப்ளீட்டடா ஹாப்பினஸா ஃபீல் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. பட் முழுமையா இருக்காது. சோ அப்படி நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல உண்மையான ரிலேஷன்ஷிப்ல இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ், அப்புறம் பெஞ்சிங் அந்த மாதிரிலாம் நான் பேசல. உண்மையாவே நீங்க ஒரு பர்சனை லவ் பண்றீங்கன்னா, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுடைய மீதி இருக்கிற லைஃப்ல அவங்க தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு என்னடா ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும், நீ பேச வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு புக்ல படிச்சோ இல்ல இன்டர்நெட்ல இல்ல ChatGPT படிச்சோ நான் வந்து சொல்லல. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். நீங்க இப்பதான் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் வெற்றி. வெல்கம் டு மை சேனல். முதல் விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கம்யூனிகேஷன். இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி ஐ கான்டாக்ட்ல பேசிக்கிறது, நான் பார்த்தாலே போதும் நான் என்ன ஃபீல் பண்றேன்றத அப்படியே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. சம் ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க லக்கியா இருந்தா, அவங்க பார்ட்னர் லக்கியா இருந்தாக்கா, அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். லைக் அந்த வேவ் கனெக்ஷன் நிறைய இருக்கும். யா ஃபைன். பட் நிறைய ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருக்காது. சம்டைம்ஸ் தோணும், ஏன் இவங்களால ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதா, நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியே புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. ப்ளீஸ் இப்படி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாக்கா, நம்ம கம்யூனிகேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, எக்ஸ்பிரஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, எக்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணிட்டு இருப்போம், வரலையேன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையா, உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுடைய பார்ட்னரை வந்து மாத்திக்கணுமா, ஜஸ்ட் ஓப்பன் இட் டு them. அவங்க கிட்ட வாய் விட்டு பேசுங்க. அதனால ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, எந்த ஒரு ஈகவும் இறங்கி போயிடாது. ஏன் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற கப்பிள்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்வையாலே அப்படியே பேசிக்கிறாங்கப்பா, சம அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்டேஜ்க்கு வரத்துக்கு எவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்க, எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் அந்த ஸ்டேஜ்க்கு வரும். பட் இட் டேக்ஸ் டைம். ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் நீங்க வளர்ந்த என்விரான்மெண்ட் வேற, அவங்க வளர்ந்த என்விரான்மெண்ட் வேற. அவங்கள பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியணும்னா அவங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும்னா நீங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். சோ ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஸ்டேஜ் வந்து அன்லாக் ஆகும். சோ கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், பாஸ்ட பத்தி பேசுறது, பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ பத்தி பேசுறது. நீங்க அந்த பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ், பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபியூச்சர்ல அவங்க கூட டிராவல் ஆகுறீங்க. அப்படி இருக்கும் போது அந்த பாஸ்ட பத்தி பேச வேண்டிய தேவை கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்ப பிரசன்ட் லைஃப்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணதான் செய்வாங்க. உங்களுடைய பார்ட்னரும் வந்து இந்த மாதிரிப்பா நீ ஒரு மிஸ்டேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுது. அந்த மொமெண்ட்ல ஓகே நம்மளுடைய பார்ட்னர் வந்து இதுக்காக சொல்றாங்க, நம்ம வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கணும், இந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டாக்க நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு யோசிக்காம, நீ எப்படி என்ன சொல்லலாம், நீயே வந்து பாஸ்ட்ல அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்க, நீ எப்படி என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வந்து ஈகோ ட்ரிகர் ஆகி பாஸ்ட் லைஃப பத்தி பேசுறது. அந்த பாஸ்ட்ல நடந்த சினாரியோக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. பட் உங்களை குறை சொல்லிட்டாங்க. அது உங்களால ஏத்துக்க முடியாம நீங்க வந்து அவங்களுடைய பாஸ்ட்ல பண்ண ஒரு மிஸ்டேக் தூக்கிட்டு அவங்கள டெம்பரரி ஆஃப் தான் பண்றீங்க. சோ உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்காம அவங்க பாஸ்ட்ல பண்ண விஷயத்தை தூக்கிட்டு வந்து மறுபடியும் ரிமைண்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நீங்க வந்து வின் பண்ணிடுவீங்க. ஏன்னா அப்படி சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் ஹர்ட் ஆகும், சைலண்ட் ஆயிடுவாங்க, நம்ம அப்படி பண்ணிருக்கோம் தானே அப்படி சொல்லிட்டு. பட் எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ அந்த மாதிரி பண்ணாம ஓகே என் மேல மிஸ்டேக் இருக்கு, ஃபைன், இதுதான் விஷயம் போல அவங்க இதுக்காக சொல்றாங்க, நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிட்டு அவங்களும் ஹாப்பி. சோ அந்த பாஸ்ட்டை இன்க்ளூட் பண்ற ஒரு வேலையே இல்ல. அதை இன்க்ளூட் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் தான் வரும். சோ பாஸ்ட்டை பத்தி பேசாதீங்க. மூணாவது விஷயம், எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சிங்கிளா இருக்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மூவில எல்லாம் ரே பார்த்துட்டு ஓகே நம்மளுடைய பார்ட்னர் வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க ரிலேஷன்ஷிப் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களுடைய பார்ட்னர் மேல வச்சிருப்பாங்க. பட் அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் குள்ள என்டர் ஆகிட்டு அவங்கள பத்தி ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டில் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி இருக்க, இப்படி மாற நல்லா இருக்கும், அப்படி மாற நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவங்களே மாத்துறது. எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பார்ட்னர் கிடைக்கணும்னு ஆசை இருக்கும். பட் ரியாலிட்டியில 20% பீப்புளுக்கு மட்டும்தான் தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி பார்ட்னர் அமைவாங்க. மீதி இருக்கிற 80%க்கு தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் மாறுபட்டோ இல்ல தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டா கூட அமைவாங்க. சோ அந்த மாதிரி அமையும் போது நீங்க வந்து உங்களுடைய பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நீங்க
ஓப்பனா இருந்தே ஆகணும். மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு உள்ள வெளில ஒண்ணு பேசுறது அப்படிலாம் வேணாம். அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நம்மளுடைய பார்ட்னர் தானே அப்படி சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு பிடிச்சி மாத்திக்கிட்டாங்கன்னா இட்ஸ் ரியலி குட். நீங்க ரொம்ப லக்கி. இல்ல அவங்க வந்து என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மாத்திக்கோங்க. இல்ல அது எப்படி அவங்களே மாத்திக்கல நான் மட்டும் ஏன் மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி சால்வ் பண்ணிக்காம தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்றது. இதுல ஹைலைட் என்னன்னா உங்களுடைய பார்ட்னருடைய சேம் ஜெண்டரை இன்வால்வ் பண்றது. இப்போ உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு பையனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை இன்வால்வ் பண்றது. இப்போ உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு பொண்ணுனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை இன்வால்வ் பண்றது. இந்த மாதிரி பண்றதால உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? என்ன தெரியுமா ஆகும்? ப்ளீஸ் இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா ரூம் டோரை லாக் பண்ணிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளோ சண்டை போட முடியுமோ சண்டை போடுங்க, எவ்வளோ கத்த முடியுமோ கத்துங்க, எவ்வளோ வேணா அடிச்சுக்கோங்க, ரத்த கலவையா கூட ஆகட்டுமே. அப்படியே உங்க 2 பேருக்குள்ள முடிச்சுட்டு கம்முன்னு வேலையை பார்க்கணும். இன்னொரு பர்சன்லாம் கூட்டிட்டு வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. ஈவன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸாவே இருந்தாலும் புரியும் நம்புறேன். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல உங்க ஃபேமிலியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து உங்க பார்ட்னர் பத்தி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதை வந்து இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுறணும். ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து உங்க பார்ட்னரை பத்தி கம்ப்ளீட்டா தெரியாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க பாத்தீங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் சைடு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது உங்க பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. இப்போ அவங்க ஜட்ஜ் பண்றாங்களா, ஓகே ஃபைன் ஜட்ஜ் பண்ணட்டும். உங்ககிட்ட சொல்றாங்களா, ஓகே சொல்லட்டும். ஆனா அது இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுணும். அந்த ஒப்பீனியன் அப்படியே வச்சுக்கின்னு உங்க பார்ட்னர் கிட்ட போயிட்டு ஜட்ஜ் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே ஆகாது. நீங்க தான் உங்களுடைய பார்ட்னர் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவோ இல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவங்களுடைய சம்மதமும் தேவை. ஆனா அவங்களுடைய சம்மதத்துக்காக மட்டும் நீங்க அவங்க லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு லவ் பண்ணோம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போயிடலாமே. சோ ஒரு ஃபேமிலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸா அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா அதை எடுத்து சண்டை போடுறது அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. ஓகே. அண்ட் கடைசியா 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது. காம்ப்ளிமெண்ட்னா அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டோன்னே ஏய் வாவ் யூ ஆர் சச் a beauty யா, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு விஷயத்துல சூப்பரா பண்ணுவாங்க. லைக் அவங்க சூப்பரா பாடுறவங்களா இருக்கலாம், சூப்பரா சமைக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல டான்ஸ் நல்லா ஆடுறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கேம்ல வந்து அவங்க நல்ல பிளேயரா இருக்கலாம். பாயிண்ட் என்னன்னா அவங்களுடைய பேஷன்ல அவங்க நல்லா பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா சூப்பரா பண்றேன்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் அவங்க அந்த விஷயத்த நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யார் வேணா சொல்லலாம். அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆஸ் அ பார்ட்னரா நீங்க அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் போது ஹே நீ இதை சூப்பரா பண்றப்பா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். வேற யார் வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே நீங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டுக்கு அது ஈக்குவலாவே ஆகாது. சோ அவங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. சோ அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய மைண்ட் செட் வைஸோ இல்ல உங்களுடைய லைஃப்ல வந்து சின்னதா ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருந்தாலுமே ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். மறக்காம இந்த வீடியோவை உங்க பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. என் வீடியோ பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்ல, வேற என்ன கேட்க போற, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி செலக்ட் பண்ணா மட்டும் தான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாத்துருவீங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பை பை.